அன்பானவர்களே வணக்கம். நான் சுவாமி தேவராஜன் பேசுகிறேன். இன்னைக்கு நாள் 30/11/2020. நான் இப்பொழுது சன் நியூஸ் சன் நியூஸ் செய்திகள் பார்த்து கொண்டிருக்கும் போது யுவராஜ் மணல் லாரிகள் சங்க தலைவர் யுவராஜ் பேசுறதை பார்த்தேன். நான் ஓட்டியா இருக்கும் பொழுது நான் ஆபீசர் டெக்னிக்கலாக சென்னை ரீஜனில் பொதுப்பணித்துறையில் பணியாற்றி கொண்டிருந்த பொழுது இந்த யுவராஜ் கிட்ட இருந்து நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் லெட்டர் வரும். அதில் ஒரு 3 பேரை சார்ஜ் பண்ணி எழுதியிருப்பார். அவர் பொதுவாக மகேஸ்வரன் ஒரு ஏடபிள்யூ, இப்போ ஈயா இருந்தார். இப்போ ஆரணியார் அதுக்கப்புறம் ஷர்மான் ஒரு ஜேஇ பேர், ராஜுன்னு ஒரு ஜேஇ பேர். இவங்கெல்லாம் மணல் கொள்ளை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ரெகுலராக ஒரு கம்ப்ளைண்ட் கொடுப்பாரு. அப்போ இன்ஜினியர் எஸ் நடராஜன் தான் சி கம்ப்ளைண்ட்டை மேலே சிக்கு அனுப்புனாக்கா அவர் அப்படியே எஸ்சிக்கு அனுப்புவார். பாண்டியராஜன் நினைக்கிறேன் எஸ்சி. அப்போ இவங்க எல்லாம் கொள்ளைக்கார பசங்க. அந்த ஆளும் ஒன்றுமே ஆக்ஷனே எடுக்க மாட்டான் அவனுக்கு மேலே. அது எஸ்சி ஸ்பெஷல் சிஐ ரிட்டையர் ஆனார் மகேஸ்வரன். எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஊழல் பண்ற அதிகாரிகளுக்கு நல்ல ஒத்துழைப்பு அரசாங்கம். அப்போ ஓபிஎஸ் உப்பிடபிள்யூ மினிஸ்டர் அண்ட் ஜெயலலிதா மினிஸ்டர் சிஎம். அந்த லட்சணத்தில் அதிமுக ஆட்சி அப்போ நடந்துச்சு. தொடர்ந்து அதுக்கடுத்து ஆட்சியை கைப்பற்றிய அதிமுக இல்லீகலா ராஜேஷ் டக்கானியை வச்சு ஜெயலலிதா 2வது தடவை ஜெயிச்சாங்க இப்போ கான்சிக்யூட்டிவா. அதுக்கப்புறம் இந்த 2016 எலெக்ஷன்ல ராஜேஷ் லக்கானி இப்போ டம்மி பண்ணி வச்சுக்கிறேன் எடப்பாடி பழனிசாமி. ஏதோ ஆர்ச்சிவ்ஸ் டிபார்ட்மெண்ட் தூக்கி போட்டான் நகர்ப்புற வளர்ச்சியிலேருந்து. ஸோ அந்த ராஜேஷ் நக்காலியை கையில் போட்டுன்னு திரும்பி ஜெயிச்சதாக டிக்ளேர் பண்ணாங்க ஜெயலலிதா ஆட்சியை. இப்போ தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமியோடைய கவர்னன்ஸில் தலைமையில் ஊழல் அதிகமாக நடந்துன்னு இருக்கிறதுக்கு ஒரு உதாரணம் தான் இப்போ யுவராஜ் பேசின பேச்சு. இப்போ சன் நியூஸில் இப்போ பார்த்தேன். இந்த ஆர்டிஓ ஆஃபீஸில் என்னென்ன ஊழல் பண்ணுறானுங்க, எப்படி அமக்கலம் பண்ணுறானுங்க, எப்படி எம்ஆர் விஜயபாஸ்கர் கொள்ளாட்சின்னு இருக்கிறான்றத சொன்னார் யுவராஜ். உடனடியாக எம்ஆர் விஜயபாஸ்கர் இந்த செய்தியை வச்ச பதவி நீக்கணும், நியாயமா ரிசைன் பண்ணிட்டு போகணும். இல்லைன்னா எம்ஆர் விஜயபாஸ்கரை பதவி நீக்கணும்னு சொல்லிட்டு கவர்னரை கேட்டுக்கிறேன். எடப்பாடி பழனிசாமியுடைய ஆட்சி உடனே அப்புறப்படுத்த வேண்டும் என்று மத்திய சர்க்காரையும் கேட்டுக்கிறேன். இவ்வளோ ஊழல் நடந்துன்னு இருக்குது. இவங்க கூட கூட்டணி சேருதுன்னா இப்போ இதுலேருந்து அமித்ஷா நரேந்திர மோடி லட்சணம் தெரியுது. அவங்களும் ஊழல் பெருச்சாளிகள்னு அர்த்தம். இல்லைனாக்கா இவங்களோட என் கை கோக்கணும். உடனடியாக எடப்பாடி பழனிசாமியுடைய ஆட்சியை அப்புறப்படுத்த வேண்டும். புதுசாக எலெக்ஷன் நடத்தப்பட வேண்டும். இந்த இப்போ நடத்த எலெக்ஷன் அட்வான்ஸ் பண்ணி ஒரு இமீடியட்டா எலெக்ஷன் வைக்கணும். 2021 வர எலெக்ஷனை உடனே வச்சு புதிய அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எடப்பாடி பழனிசாமிக்கு இதோட என்ன வேணும், தெளிவா யுவராஜ் கிளீனா ஹைலைட் பண்ணி காமிச்சாரு. எடப்பாடி பழனிசாமி உங்க மேல எந்த விதமான ஊழல் குற்றச்சாட்டும் இல்லைன்னு நான் சொல்லல. எவ்வளவு ஊழல் குற்றச்சாட்டு நானே சொல்லிக்கிறேன். அவங்க பசங்களாம் சிஎஸ்சி ஆக்கி வச்சுக்கிறீங்க எனக்கு மேல. அதையெல்லாம் விட்டுட்டா கூட இப்போ எம்ஆர் விஜயபாஸ்கர் மேல தெல்ல தெளிவா யுவராஜ் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறார். ஆர்டிஓ ஆபீஸ்ல எல்லாம் ஏஜென்ட்டுங்க வெளியே வச்சுக்கின்னு பண்ணின்னு இருக்கிறாங்க, வேலை லஞ்சம் வாங்கின்னு இருக்கிறாங்க. குறிப்பிட்ட கம்பெனி கிட்ட லஞ்சம் வாங்கிக்கின்னு அவங்க கிட்ட தான் வேலை பார்க்கணும்னு சொல்றேன், ஜியோவே போடுறான்னு சொல்லிட்டாங்க. உடனடியாக எம்ஆர் விஜயபாஸ்கர் டிஸ்மிஸ் பண்ண வேண்டும் என்று ஆளுங்கட்சி முதலமைச்சர் ஆளுங்கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர், துணை ஒருங்கிணைப்பாளர் மற்றும் முதலமைச்சர், தமிழ்நாட்டினோட முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உடனடியாக நடவடிக்கை எடுங்க எம்ஆர் விஜயபாஸ்கர் மேல. இப்போ நம்ம யுவராஜ் சொன்ன தப்ப யுவராஜ் மேல அவதூறு வழக்கு போடுங்க. 2த்துல ஏதாவது ஒன்று பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ஷிவ் ஓம்.